நீங்க என்னைக்கு கடவுளை உறவின் அடிப்படையில தெரிந்து கொள்ளுகிறீங்களோ பாதி வெற்றிக்குள்ள நீங்க போயிடுவீங்க, பாதி விடுதலைக்குள்ள நீங்க போயிடுவீங்க. ஏன்னா ஆண்டவர் உறவின் அடிப்படையில் உங்களை நேசிக்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்காக நீங்க போய் சாக மாட்டீங்க. இப்ப இயேசு உங்களுக்காக வந்து மரித்தாருன்னா ஒரு உறவு இல்லாம மரித்திருப்பாரா சொல்லுங்க? மனுஷனுக்கும் கடவுளுக்கும் என்ன அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு? ஏன் கடவுள் மனிதனாக மாறி உங்களுக்காகவும் எனக்காகவும் மறிக்க வேண்டும்? அப்போ ஒண்ணு புரியுதா? இங்க ஒரு மதம் கிடையாது, உறவு. என் பிள்ளைங்க, என்னுடைய சிருஷ்டிப்பு, என்னுடைய பிள்ளைகள், இவங்க கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, இதுல இருந்து அவங்கள தூக்கணும், மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். அந்த உறவு, அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம அவரை போலவே இருக்கிறோம். அந்த உறவு. அல்லேலூயா. அநேக குமாரர்கள் குமாரனை போல உண்டாக வேண்டும் என்கிற உறவினால்தான் கர்த்தர் அவர்களை நம்மளை என்ன பண்றாரு, இந்த பூமியில வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார்.